ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாளாகவே யோசித்து வச்சுருந்தேன் இதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது, போத் மென் அண்ட் விமன். அதாவது ஹேர் ஸ்பா வந்து நம்ம பார்லரில் தான் நிறைய வாட்டி பண்ணியிருப்போம். லைக் நிறைய பேருக்கு ஹேர் ஸ்பான்றது வந்துட்டு அவ்வளோவா இன்டெப்த்தாக எப்படின்னு தெரியல. பட் ஸ்டில் என்னென்னா, எனக்குமே முன்னாடி வந்து அது எப்படி பண்ணணும்லாம் தெரியாது. நான் யூஜியில் வந்துட்டு ஒரு 2-3 வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். அப்போ நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கேன். பட் வந்துட்டு அதை வந்துட்டு ரொம்ப கிளாரிட்டி கம்மியாக இருக்கனால அப்லோட் பண்ண முடியல. நான் வேணும்னா ட்ரை பண்ணுறேன் அட்டாச் பண்ணுறதுக்கு. பட் ஸ்டில் இன்றைக்கி எடுக்க போகிறது ப்ராப்பர் ஹேர் ஸ்பா அட் ஹோம். அதாவது அதோட கிட் எல்லாமே, கிட்டுனா எப்படி சொல்கிறது, மேலே அந்த போடுற ஹீட் முதற்கொண்டு நம்மக்கிட்ட இருந்த அந்த ஸ்பா க்ரீம் முதற்கொண்டு இருக்குது. ஸோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன் எப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது மெயினாக இந்த வீடியோ எதுக்கு எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ஸ்பான்றது வந்துட்டு எப்படி நம்ம ஸ்கின்னை வந்து நம்ம நல்லா பார்த்துக்குறோமோ, எப்படி நம்ம பாடியை வந்து பாடி டேன்லேருந்து பார்த்துக்குறோமோ, அது மாதிரி ஒன்றுத்துக்கும் நம்ம பார்த்து செய்கிறோமோ. ஸோ ஹேர் ஸ்பான்றது அது மாதிரி ஒரு ஹேர் கேர் ரொட்டீன் மாதிரி தான். அது வந்து மந்த்லி நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் பண்ணலாம். அது உங்களோட முடியோட கண்டிஷன்ஸ் பொறுத்து தான் இருக்குது. அண்ட் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து வெளியில் வந்து சுற்றுறீங்க, எந்த அளவுக்கு உங்களோட ஹேர் வந்து டஸ்ட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்றதெல்லாம் பொறுத்து இருக்குது. பிகாஸ் ஹேர் ஸ்பான்றது வந்துட்டு உங்கள் முடியை வந்து ட்ரையே ஆக்காமல் ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்ட் அண்ட் சில்கியாக வச்சுக்கிறதுக்கு தான் ஹேர் ஸ்பா பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப முடி ட்ரையாக இருக்கும். சும்மா வெளியில் போயிட்டு வந்தாலே உங்களுக்கு வந்து இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும், மாதிரி ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்கும். பட் ஹேர் ஸ்பா நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் தெரியும். ஸோ அதுக்காக தான் பண்ணுறோம். மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஹேர் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அது வந்து நம்ம வந்து பார்த்து ஒரு விஷயம் பண்ணும்போது ஹேருக்கும் நம்ம அதுமாரி பண்ணணும். ஸோ நான் வந்துட்டு எடுக்கிறேன். இது ரொம்ப ப்ரொஃபஷ்னலாலாம் இருக்காது. பட் வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு உங்களாலேயும் அஃபோர்ட் பண்ணுற முடிகிற அளவுக்கு ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் நான் எடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திஸ் இஸ் அ நான் ஸ்பான்சர்ட் வீடியோ. ஸோ எந்த ஒரு ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நான் நார்மலாக எனக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா, நார்மலாக நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்து தலைக்கு என்ன போட்டிருக்கேன், நான் இன்னும் ஹேர் வாஷ் பண்ணல. ஸோ இனிமேல் தான் ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். ஸோ நான் உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக என்ன ஷாம்பு நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றதுனாலே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுவே நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிவிட்டு லைக் எப்படி சொல்கிறது, கண்டிஷ்னர் போடுறீங்களா, அதெல்லாம் போட்டுட்டு நார்மலாக உங்கள் ஹேரை வந்து எப்படி நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டவல் வச்சு தொடச்சிட்டு ஒரு மாதிரி வெட் ஃப்ரீயாக விடுறீங்களோ அந்த மாதிரி விட்டுக்கோங்க. விட்டதுக்கப்புறமா இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து டேண்ட்ரஃப் இருக்கும் ஹேரில், லைக் பொடுகு அது மாதிரி நிறையவே இருக்கும். எனக்கெல்லாம் வந்து இங்கெல்லாம் தீட்டாக அப்படியே வர ஆரம்பிச்சிச்சு. நான் நிறைய ஷாம்பு யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு எதுவுமே செட் ஆகிற மாதிரி தெரில. ஹோம் ரெமெடிஸ் ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்புறமா ரொம்ப சர்ச் பண்ணதில் தான் எனக்கு கிடைச்ச ஒரு சொல்யூஷன் என்னென்னா அப்படின்னா, இந்த பேர் அனாட்டமியோட ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு நான் கொஞ்ச நாளாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்ன ஒரு 2-3 வீக்ஸ் இருக்கும். 2-3 வீக்ஸில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். யூஸ் பண்ணுறப்போ எனக்கு நல்ல ரிசல்ட் தெரியுது. சீரியஸ்லி சொல்கிறேன். முன்னாடி வந்து பொடுகு வந்து எனக்கு பார்த்தாலே தெரியும் ஒயிட்டாக ஹேரில். பட் வந்துட்டு இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக லைக் ஃபர்ஸ்ட் வாஷ்லேயே போகுன்றது நான் சொல்லலை. பட் 3 to 4 வாஷஸ் கண்டிப்பாக எடுக்கும். அது காணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது போகிறது வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இனிமேல் நான் இதை தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இதில் வந்துட்டு சாலிசிலிக் ஆசிடும் பயோட்டினும் இருக்குது. அது உங்களுக்கே தெரியும் அதோட பெனிஃபிட்ஸ் எப்படிலாம் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பயோட்டின்லாம் ஹேருக்கு ரொம்பவே நல்ல ஒரு விஷயம். ஸோ வந்துட்டு உங்களுக்கு இன்கேஸ் இன்கேஸ் டேண்ட்ரஃப் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து யூ கேன் கோ வித் தி ஷாம்பு. ஸோ வந்துட்டு இது வந்து கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி தான், 545 ருபீஸு. பட் நான் கூப்பனு ஆஃபர் அதெல்லாம் போக நான் வந்து ஒரு 300 and something ஏதோ வந்துச்சு, அதுக்கு தான் வாங்கினேன். ஸோ உங்களுக்கு இதுவும் வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியாக தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து விஷ்கேர் போகலாம். விஷ்கேர்னு ஒரு பிராண்ட் இருக்குது. விஷ்கேரில் வந்துட்டு இந்த மாதிரி ஷாம்பூஸும் இருக்குது, ஹேர் சீரமும் இருக்குது. ஹேர் சீரமும் நிறைய ஒர்க் ஆகுதுன்னு நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன். பட் நான் எதுவுமே அதை வாங்கி ட்ரை பண்ணல. பட் உங்களுக்கு அது வந்து ஹேர் செட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். அண்ட் இன்னொன்று, தலை குளித்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா
இந்த பீப்ளண்ட்டோட ஹேர் ஸ்பா க்ரீம் தான் நான் இப்போ ரீசெண்டாக வாங்கியிருக்கேன். இந்த பீப்ளண்ட் வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பீப்ளண்ட்டோட ஹீட் ப்ரொடெக்டன்ட் ஸ்ப்ரேவும் ஹேர் ஸ்பா க்ரீமும் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மம்மியோட ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஆண்டி கொடுத்து அமிச்சாங்க. எனக்கு இதை பற்றி ஐடியாவே கிடையாது. ப்ளஸ் ஹேர் மாஸ்க்கு போடுற அந்த மாஸ்க்குமே அவங்க கொடுத்து அமிச்சாங்க. ஸோ அது போட்டப்போ எனக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃப்ரிஸ் ஃப்ரீயாக பார்க்குற இந்த ஹேர் வந்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இதை ஒரே வாஷ்லலாம் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. ஆப்வியஸ்லி நீங்கள் ஒரு 2-3 வாஷ்க்கு அப்புறமா நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே வந்துட்டு ரிசல்ட் கிடைக்கும். ஒரு மாதிரி சாஃப்ட்னஸ் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம். எப்போவுமே இருக்கிற ஃப்ரிஸினஸ் தாண்டி ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் ஹேரு. ஸோ சாஃப்டாக இருந்தால் என்ன பார்க்க அழகாக இருக்கும், நம்மளோட லுக் வந்து இன்னும் ப்ரெசன்டபுளாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு நான் இந்த ஹேர் ஸ்பா வீடியோவை எடுக்கிறேன். ஸோ இது போடணும். ஸோ ஹேர் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் இந்த வெட் ஹேரில் வந்து என்ன பண்ணுவோன்னா, உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் எடுக்கிறீங்களோ, உங்கள் ஹேருக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வந்து நீங்கள் எடுக்கிறீங்களோ அவ்வளோ க்ரீம் நீங்கள் வந்துட்டு இந்த ஹேர் ஸ்பா க்ரீமை கையில் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். இது பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும், சாலிடாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த க்ரீமை இந்த மாதிரி எடுத்து ஃபுல்லாக ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைக் எப்படி சொல்கிறது, போட்ட ஹேர் மேலேயே திருப்பி ஓவர்லே மாதிரி பண்ணாதீங்க. சும்மா கொஞ்சோண்டு ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் ஹேர் எடுத்து இப்படி தேய்ச்சிட்டு இன்னொரு ஸ்டாண்ட் ஆஃப் ஹேர் எடுத்து இப்படி அந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளிகேஷன்ஸ் கூட ரொம்ப முக்கியம் ஹேர் கேர் பண்ணும்போது. ஏன்னா வந்துட்டு நீங்கள் ரொம்ப ஹாஷாக போட்டு இழுத்தீங்க இல்லை ரொம்ப ஹாஷாக போட்டு இது பண்ணிங்கன்னா ஹேர் வந்து பிரேக் ஆகிடும். பிரேக் ஆச்சுன்னா முடி வளர்கிறது கொஞ்சம் ரொம்பவே கஷ்டம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இது முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இல்லைனா நார்மலாக 10 மினிட்ஸ் அப்படியே விடணும் இந்த க்ரீம் போட்டுட்டு. ஸோ இதுதான் அந்த நான் சொன்னல அந்த ஆன்ட்டி கொடுத்தாங்க. அதாவது இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இது நார்மலாகவே நீங்கள் கடையில் வந்து மாஸ்க் மாதிரி வரும். பட் ஸ்டில் இது வந்து அவங்க கொடுத்தாங்கனால நான் இன்னுமே யூஸ் பண்ணிருக்கேன். இப்போயும் யூஸ் பண்ணுறது தான், நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஒன்றுமே இல்லை, இது தலையில் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி இது இருக்கும். இதில் வந்துட்டு ஒரு சர்டன் டெம்பரேச்சர் இருக்கும். பட் இதில் அதெல்லாம் இல்லை, ஸ்விட்ச் மாதிரி இருக்கும். ஸோ அந்த இதில் வந்து நீங்கள் அதை வச்சுட்டீங்க, மீடியமில் இருக்கும், ஹையில் இருக்கும். நீங்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹீட் வந்து தலை தாங்கும் அப்படின்றத தாண்டி வச்சிடணும். வச்சுட்டு இப்போ ஒரு 10 to 20 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் வந்து அப்படியே ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா அப்புறமா நீங்கள் போயிட்டு உங்களோட ஹேரை வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு ஜென்டிலாக நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, ரொம்ப டவல் வச்சு ரொம்ப ஹாஷான டவல்ஸ்லாம் நான் எப்படி மீன் பண்ணுறேன்னா, சில டவல்ஸ் வந்து ஒரு மாதிரி ரொம்ப இதுவாக இருக்கும், ஓகேவா? அது உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். சிலது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், இல்லைனா காட்டன் ஷால் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வந்து ஹேருக்கு யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ரப் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து என்னென்னா, அதை முடிச்சுட்டு நீங்கள் ஹேரை நல்லா காய வைக்கணும். காய வச்சதுக்கப்புறமா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப 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 சாஃப்டாக இருக்கும், சில்கியாகவும் இருக்கும். நான் ஏன் பீப்ளண்ட் சூஸ் பண்ணுறேன் அப்படின்றது, இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்து நான் இது வரைக்கும் எதுவுமே பார்த்ததில்லை. நிறைய ஹேர் ஸ்பா க்ரீம்ஸ் இருக்குது. பட் பீப்ளண்ட்லேயே வந்து ஷாம்பு வச்சுருக்காங்க, சீரம் வச்சுருக்காங்க, நிறைய வச்சுருக்காங்க. பட் எனக்கு நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வாங்கின ப்ராடக்ட் பீப்ளண்ட் அப்படின்றதுனால நான் ஐம் கோயிங் வித் திஸ் ஹேர் ஸ்பா க்ரீம். நான் வேறு எந்த ப்ராடக்ட்டும் இதுலேருந்து வாங்கலை. அண்ட் ஆன்டி டேண்ட்ரஃப்க்கு இது. ஸோ ஐ ஹோப் இந்த ரெண்டுமே எனக்கு நல்லா ஹேருக்கு வந்துட்டு வேலை செய்யும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி தான் புதுசாக வாங்கினேன். ஸோ இன்றைக்கி தான் நான் வந்து ஹேர் ஸ்பா இது பண்ண போகிறேன். பிகாஸ் நேற்று போட்ட வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டடா ஃபால்ஸ் போன வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன். இந்நேரத்துக்கு வந்திருக்கும் அது. ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேர் வந்துட்டு நாங்கள் போய் குளித்ததுனால ரொம்ப வந்துட்டு ட்ரை அண்ட் ஃப்ரிஸியாக இருக்கும். இப்போ வந்து அஃப்கோர்ஸ் நம்ம வந்து திருப்பி நம்ம எப்படினாலும் நம்ம ஒரு ஃபால்ஸ் கீழே வேற எங்கேயா போகிறோம்னா தலை குளிப்போம். இப்போ அதுக்கப்புறமா நம்ம வந்து ஏன்னா அது ஃபுல்லாக சால்ட் வாட்டராக இருக்கும், இல்லை எந்த தண்ணியாக இருக்கும்னு தெரியல நமக்கு. ஸோ திருப்பி நம்ம வீட்டுக்கு வந்து தலை குளிக்கும் போது நம்ம ப்ராப்பராக குளிக்கணும் அப்படின்னும் போது நான் லைட்டாக தான் எண்ணெய் வச்சேன். எனக்கு மேலெலாம் எண்ணெய் வைக்கல. பிகாஸ் பொடுக்குன்னா எண்ணெய் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் எண்ணெய் வைக்கல, வெறும் ஹேருக்கு கீழே உள்ள ஹேருக்கு மட்டும் தான் எண்ணெய் வச்சுருக்கேன். ஸோ அது வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் இந்த ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு ஹேர் ஸ்பா பண்ணி இந்த ஹீட்லாம் போட்டு அப்படியே இந்த ப்ராசஸை முடிக்கலான் இருக்கேன். நிறைய பேருக்கு ஹீட் வச்சா முடி ஒத்துக்காது அப்படின்வாங்க. ஸோ முடி ஒத்துக்காதுன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து நார்மலாகவே 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். ஸோ இப்போ நான் வந்து பண்ணுறது நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்கள். பார்ப்போம் ரிசல்ட் எப்படி இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய ப்ராடக்ட்ஸ். ஸோ காய்ஸ், ஐ ஹவ் வாஷ்ட் மை ஹேர். ஸோ இந்த மாதிரி வெட் ஸ்டேஜில் தான் அது இருக்குது. லைட்டாக வந்துட்டு உங்களோட டவல்லையோ இல்லை கிளாத்லேயோ வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க. பட் இந்த மாதிரி ஸ்டேஜில் உங்கள் ஹேர் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணோன்னா, உங்கள் ஹேர் ஸ்பா க்ரீம்
நிறைய பேர் ஹேர் ஸ்பா வந்து வீட்டிலே இந்த மாதிரி சிம்பிளாக வாங்கி முடிச்சிடலாம். இது வந்து எனக்கு என்னவோ 300 and something தான் ஆகுது. அண்ட் நான் வந்து இது பர்பிள் இந்த மாதிரி நைக் ஆப்பிளெல்லாம் ஆர்டர் போடல, பட் அதிலலாம் இருக்குது. பட் நான் வந்து ஜெப்டோவில் தான் ஆர்டர் போட்டேன், பிகாஸ் ஜெப்டோனா டக்குன்னு வந்துடும்ல. ஸோ நைக்கா பர்பிள்னால் வந்துட்டு ரொம்ப நாள் எடுக்கும். ஸோ இது வந்து கூப்பன் ஆஃபர்லாம் போக 300 and something 395 சம்திங் தான் வந்தது. இதுலேருந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஒரு ஸ்ட்ராண்ட் ஆஃப் ஹேர்லேயும், ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து இது இவ்வளோ எடுக்கிறீங்க அப்படின்னா இங்கே இந்த மாதிரி ஃபுல் ஹேருக்குமே அப்ளை பண்ணணும். நல்ல ரூட்ஸ் எல்லா இடத்துலையும், பிகாஸ் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரிஸினஸ் வந்துட்டு போகும். இது ஒரு மாதிரி சாஃப்டான கொஞ்சம் ஃப்ராக்ரன்ஸாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறமும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் பண்ணிவிட்டு அப்படியே விடுறது கிடையாது, பண்ணிவிட்டு லைட்டாக மசாஜ் பண்ணுங்கள் உங்கள் ஹேரை. லைட்டாக இந்த மாதிரி லைட்டாக ஸ்லோவாக இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விடுங்க. ரொம்ப ரொம்ப போட்டு தேய்ச்சிடாதீங்க, ரொம்ப லைட்டாக பண்ணணும். பிகாஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஹேர் வந்து ஹேஸ் அன் அபிலிட்டி டு பிரேக் ஈஸிலி. ஸோ வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு இதுவாகிடும். நிறைய பேர் வீட்லேயே வந்துட்டு ஆல்டர்னேட்டிவ்ஸ் கொடுப்பாங்க. லைக் இப்போ ஹேர் ஸ்பா க்ரீம் நான் வந்துட்டு வெளியிலேருந்து வாங்கியிருக்கேன். நிறைய பேர் என்னென்னா வீட்டிலே வந்துட்டு ஹேர் ஸ்பாக்காக ஏதாவது பண்ணுற வீடியோஸ் இருக்கும். ஸோ இஃப் இன்கேஸ் இல்லை எனக்கு வந்து இவ்வளோலாம் காசு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு வீட்டில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸை வந்துட்டு நீங்கள் வந்து வீட்லேயே நம்ம ஆலோவேரா ஜெல்லு அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணி நம்ம ஹேர் மாஸ்க் மாதிரி பண்ணலாம். ஆலோவேரா அப்படின்றது வந்து எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப பெனிஃபிஷியல். ஏன்னா அதில் வந்து ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி அதெல்லாம் இருக்குது, ஆன்டிஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்குது ஆலோவேராவில். ஸோ ஓகே, நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா யூ கோ ஃபார் மசாஜ். நல்லா வந்துட்டு உங்கள் ஹேரை வந்துட்டு நல்லா மேலே கீழே எல்லா இடத்துலையுமே வந்துட்டு மசாஜ் பண்ணி விடுவேன். அந்த உங்கள் 5 ஃபிங்கர்ஸ்லேயே அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இப்படி ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க. ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகணும் இந்த க்ரீம் அப்படின்றது வந்துட்டு. ஸோ யா, பார்க்க சிரிப்பாக இருக்கேன்ல. சரி ஓகே, இது வந்துட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல அந்த ஹீட் ட்ரீட்மெண்ட் மாதிரி, அந்த ஹீட் கேப் தான் அதை போட்டுக்கோங்க. அதை போட்டுட்டு இதில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்துட்டு இந்த சைடில் இருக்கிறது ஆஃபு, மைல்டு, ஹைலு. விட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ஹேரை போய் வாஷ் பண்ணிடலாம். பொறுத்திருந்து பாருங்க. நான் நல்லா ஹேரை சேர்த்து தான் கட்டினேன், ஆனால் இந்த குட்டி முடியெலாம் முன்னாடி வந்துடுச்சு. ஸோ நான் இதெல்லாம் போட்டு சீன் போடுறேன்னு நினைக்காதீங்க, சத்தியமாக அப்படி கிடையாது. அதான் அப்படி இருக்கேன். சரியா, இது ஏதோ வயசான காலத்தில் பாட்டிங்க லைக் கொண்டை போட்டுட்டு ஒரு மாதிரி ஸ்டைலில் இருப்பாங்க பார்த்தியா, ரொம்ப ஏன்ஷியன்ட் பீப்புள் தான், அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கேன் நான். ஐயோ எனக்கு வேறு பயமாக இருக்குது. சரி ஓகே, இது முடித்தோடனே நான் வந்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஓகே guys, 10 minutes ஆயிடுச்சு. ஸோ I'm going to remove this. ஸோ இப்போ நான் போயிட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு காமிக்கிறேன். காய்ஸ், என்னோடய ஹேரை நான் வாஷ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்னென்னா நல்லா ட்ரை ஆகணும் என்னோடய ஹேரு. ட்ரை ஆனதுக்கப்புறமா என்னோடய ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். அப்புறமா நீங்களே பாருங்கள். ஸோ நீங்களும் இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இஃப் இன்கேஸ் இது ரொம்ப காஸ்ட்லியாக இருந்ததுன்னா யூ கேன் யூஸ் ஆலோவேரா ஜெல். இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. பட் இந்த வீடியோ வந்து என்னென்னா த மெத்தட்ஸ், த ப்ரொசீஜர் எப்படி அப்படின்றது தான், த மெத்தடாலஜி எப்படி நம்ம வந்துட்டு எந்த ஸ்டெப் எப்படி என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்றது தான் மெயின் பர்பஸே. ஸோ உங்களுக்கே தெரியும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் தயவு செஞ்சு எல்லோரும் ஹேர் ஸ்பா பண்ணுங்கள். போத் மென் அண்ட் விமன் யாராக இருந்தாலும் சரி, ஹேர் ஸ்பா வந்து ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஹேரோட ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம். முடியெலாம் ரொம்ப கொட்டி போச்சுன்னா
நல்லாவே இருக்காது சீரியஸ்லி. ஸோ வந்துட்டு ஹேரை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நல்ல இன்டேக் கொடுங்க. லைக் ஹேர் வந்து நம்ம வெளியில் எக்ஸ்டர்னலாக பார்க்குறோம், பட் இன்டர்னலாக வந்துட்டு என்னென்ன ஹேருக்கு தேவையான நியூட்ரியன்ஸ், விட்டமின்ஸ், லைக் என்னென்ன அதில் ரிச்சாக இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்து சாப்பிடுங்க. ஸோ அவ்வளோதான். நான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் காமிச்சதுக்கப்புறம் I'll end this, okay? ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ட்ரை ஆனதுக்கப்புறமா என்னோடய ஹேர் இப்படி தான் இருக்குது. ஸோ நல்லா வந்து சாஃப்ட்னஸ் எனக்கு ஃபீல் பண்ண முடியுது. சீரம் அப்ளை பண்ணியிருக்கேன். இது தான் நீங்கள் வந்து இதை பார்க்குறீங்க. ஸோ நீங்களும் ஹேர் ஸ்பா பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. ஸோ see you all guys in next video. Bye bye.